தாங்கள் பாஜகவின் அடிமை இல்லை எனவும் யாரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்த ராஜதந்திரிகள் எனவும் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கூறினார். சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஆடுற மாட்டை ஆடியும் பாடுற மாட்டை பாடியும் கறக்கக்கூடிய திறமை தங்களுக்கு உண்டு என்று தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு வெகுவாக பாதித்திருப்பதாகவும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அந்த திமுக தலைவர்லாம் சொல்லுவான், அடிமை அடிமை, பிஜேபி அடிமை. நாங்க அடிமை இல்லையா, ராஜதந்திரிகள். நீங்க அடிமை அடிமைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கல்வியில 2500 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டத்துக்கு 3796 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுக்கலன்னு பட்ஜெட்ல வருது. என்ன காரணம்? நீ ஒரு மாநில அரசுடைய முதலமைச்சர், மத்திய அரசு போயிட்டு வாங்கினல உங்க அதிகாரி என்ன பண்றான்? ஆனா எங்க முதலமைச்சர் இருக்கும்போது திரும்பி ஒரு சாதாரண முதலமைச்சர், நீயாவது ஒரு முதலமைச்சர் மகன், உனக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கு. துணை முதலமைச்சரா இருந்திருக்கிற, துணை முதலமைச்சரா இருந்து முதலமைச்சர் செய்யக்கூடிய வேலையெல்லாம் அப்படி செஞ்சுட்ட. 2006 2010 செஞ்ச. எங்கால போது சாதாரண சட்டமன்ற உறுப்பினர், சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் புரட்சி தலைவி அம்மாவுடைய நம்பிக்கை படுறதுனால அமைச்சர் பதவி கொடுக்கறாங்க. எங்க மாதிரி அவரும் ஒருத்தர் முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார். 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கார். எப்படி கொண்டு வர முடியும்? அந்த மருத்துவக் கல்லூரியை உடனடியாக கட்டிட்டார். கட்டி மாணவனை சேர்த்துட்டார். அதுக்கு 4000 கோடி. இவ்வளவு கஷ்டத்துல இவ்வளவு கடன் வாங்கி 4000 கோடி ரூபாய் மருத்துவக் கல்லூரியை உருவாக்கிய உன்னத தலைவர் எடப்பாடியார். நீ என்ன கொண்டு வந்த இந்த 4 வருஷத்துல? அவரு 4 வருஷம் தான் இருந்தார், நீ 4 வருஷம் இருக்க. அந்த 6 வருஷத்துல 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்த எடப்பாடியார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் காங்கிரஸ் கால காமராஜர் காலத்திலிருந்து கேட்டுக்கிறாம அங்க இருக்கிற விவசாயி, அது பெரிய கால்வாய் திட்டம். காமராஜர் காலத்திலிருந்து கேட்ட அந்த திட்டத்தை எந்த முதலமைச்சர் காமராஜரும் பண்ணல, பக்தவச்சலும் பண்ணல, கருணாநிதியும் பண்ணல, ஏன் நம்ம தலைவரும் பண்ணல, அம்மாவும் பண்ணல. எடப்பாடியார் பார்க்கிறார். பார்த்துட்டு என்ன அந்த ரத்தம், அந்த ரத்தம் என்ன ரத்தம்னா விவசாய ரத்தம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.